ஜமாத் MKI கடமா பிச்சை அவர்களையும் ஜனாப் அப்தாஹிர் பிகாம் கல்லணை கல்வி சங்க செயற்குழு உறுப்பினர் அவர்களை முன்னிலையில் இருந்து சிறப்பித்து தரும்படியும் மற்றும் கல்வி சங்க உறுப்பினர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து அனைத்து மாணவ மாணவியர் பெற்றோர் எழுதியிருக்கும். இவ்விழாவின் முதல் நிகழ்வாக தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்து தருமாறு நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் KKM ஜமாத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்று தரும்படி நமது தாளாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது கல்வி சங்க செயற்குழு உறுப்பினர் ஜனாப் ராஜா ரஹீம் பொருளாளர் அவர்களை ஒலிம்பிக் கொடியை ஏற்றி சிறப்பித்து தருமாறு அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். Vice Captain, come forward. Olympic pledge. In the name of all competitors, I promise that we shall take part in the Olympic Games without doping and without using drugs, respecting and abiding by the rules by which they are held in true sporting spirit
for the glory of sport. We commit ourselves with pride in our sportsmanship and ready to sacrifice for our nation. Thank you. KK இல்லம் ஜமாத் தலைவர் மற்றும் கல்விச் சங்க உறுப்பினர்கள் மற்றுமுள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வரும்படி நமது ஆசிரியர்கள் சார்பாகவும் அலுவலக ஊழியர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا ربنا أرنا الذين أضلانا من الجن والإنس نجعلهما تحت أقدامنا ليكونا من الأسفلين. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. صدق الله العظيم. السلام عليكم. விருந்தோம்பல் என்பது நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவதே வரவேற்பது. இத்தகைய வரவேற்புரையை ஆற்ற வருகிறார் நமது பள்ளியின் நிர்வாக அலுவலர் ஜனாப் ரபிக் ராஜா அவர்கள். இறைவனின் திருநாமம் ஓதிய ஹஜரத் சையத் அலி பாதுஷா அவர்களுக்கு நமது கேக்கிலின் ஜமாத்துடைய தலைவர் கல்வி சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். ஹஜரத் சித்திக் அவர்களுக்கு
தலைவர் அவர்கள் பொன்னடை போட்டுள்ளார். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் எல்லா நன்றியும். அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்றையும் எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் காரணம் செய்கின்றேன். உயிர் நாவில் உருவான மொழி உலக மொழியாம் நம் செம்மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கன முழங்கும் மொழி, என் தாய்மொழியாம் அன்னை தமிழை போற்றி என் வரவேற்புரையை தொடர்கின்றேன். பொதுவாக வரவேற்பு என்ற சொல்லுக்கு ஒருவருடைய வருகையை கொண்டாடுவது, ஒருவருடைய வருகையை நாம் மகிழ்வது, உபசரிப்பது என்றுதான் பொதுவான ஒரு அர்த்தம், பொதுவான ஒரு பொருள். ஆனால் தமிழ் அகராதியிலே இன்னும் ஆழமாக ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள். வரவேற்புதல் என்பது வரக்கூடிய விருந்தினர்களை, வரக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை நாம் புன்முறுவலுடன் மனமோடு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுதல். இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்கு முன்னால் ஒரு சில செய்தி. இன்று உலக அளவில் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் என்சைக்ளோபீடியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புத்தகத்தில் அறிக்கையில் இதில் உலக அளவில் 8000 ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்கான். அதாவது அப்ராக்சிமேட்லி தோராயமா சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு போட்டிகள் இருக்கு. நீ கல்வியோடு சேர்ந்து விளையாட்டு போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விளையாட்டு போட்டிகள் உள்ளூர் முதல் உலக முறை எங்கேயோ ஒரு உலகத்தில் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் மூளை முறைகளெல்லாம் விளையாட்டு துறையிலும் சாதிக்க வேண்டும், விளையாட்டு துறையிலும் நாம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறார். நமது பிள்ளைகளும் இதே இந்த கிரவுண்ட்ல இந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளாக எத்தனையோ மாணவர்கள் பயிற்சி பெற்றிருப்பார்கள், எத்தனையோ மாணவர்கள் பலவிதமான போட்டிகள் சென்றிருப்பார்கள், எத்தனையோ பல வடங்களையும் விருதுகளையும் அவார்டுகளையும் சீர்களையும் வாங்கியிருப்பார்கள். அதற்கு இந்த பள்ளியில் எவ்வளவு உதவி புரிந்திருக்கின்றது, அந்த பள்ளி நிர்வாகம் உதவி புரிகிறார், அதே நேரத்தில் ஆசிரியர்களும் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று நாம் நம்ம பள்ளியினுடைய சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்ததை போல பேருபகாரம் செய்ததை போல நீங்களும் பிறருக்கு பேருபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள் என்பதாக குர்ஆன் பரிசாற்றுகின்றது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, ஈமான் கொண்டுள்ளார்களோ, அவர்கள் தங்களுடைய விருந்தினர்களை உபசரித்துக் கொள்ளட்டும், நன்கு கவனித்துக் கொள்ளட்டும் என்பதாக நம்பிக்கை நமக்கு அழகாக அமைகிறது. இயேசு தன்னை அழைத்து வரவேற்று உபசரித்ததை பார்த்து நீதிமான்கள் எழுப்பப்படும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்பதாக பைபிள் நமக்கு போதிக்கின்றது. அதே சமயத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்த விருந்தினர்களை நீங்கள் மகிழ்வுடன் மனமோர்ந்து நீங்கள் கவனிப்பது உங்களுடைய கடமை என்பதாக பகவத்கீதை நமக்கு வலியுறுத்தி உணர்த்துகின்றது. இப்படி ஒவ்வொரு மதங்களும் வேத நூல்களும் சாஸ்திரங்களின் பொன்மொழிகளும் நமக்கு அன்பு, பாசம், விருந்தினர்களை நாம் கண்ணையுடன் அவர் மகிழ்வுடன் வரவேற்று உபசரிப்பதும் ஒரு அங்கம் என்பதாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்நிகழ்ச்சியில் கதாநாயகன் நமது அல்லமீன் முஸ்லிம் பள்ளியினுடைய தலைவர், செயலாளர், காவலர் மற்றும் KKLM ஜமாத்தினுடைய மதிப்பிற்குரிய தார்மீக தலைவர் தேசிய கொடியை ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இனியே சிறப்பாக ஆரம்பித்திட நமக்கு மிகவும் அவருடைய சிறப்பான ஒரு செயலை நமக்கு செய்து நம்ம உதவி புரிந்திருக்கிறார்கள். அப்படி தன்னலக்கம் கொண்ட தலைவர் அவர்களை நான் மனமாற உளமாற வருக என குச்சி மூற வரவேற்கிறேன் சார். அடுத்தபடியாக ஒலிம்பிக் கொடியை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க.
நம்ம ஜவஹர் நகர் திருமங்கரம்ல லொக்கேட் ஆகியிருக்கவங்க தான் ஆரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இவங்களோட மெட்டர்னிட்டி பேக்கேஜில் வரப்போகிற செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் டெலிவரி அட்டன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கு வெறும் 19,000 மட்டும்தான். சிசரியன் டெலிவரியாக இருந்தால் வெறும் 29,999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிசன் ஜென்ரல் வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 3 டேஸ்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. 8072242359. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. மாணவர்கள் வந்து ஒவ்வொரு கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்க, அதான் உற்சாகம். சரிங்களா? அடுத்து ஒலிம்பிக் கொடியை ஏற்று மரியாதை செலுத்திய ஜனாப் ஏ ராஜாவையும் பொருளாளர் கேட்கிற பொருளாளர் அல்லமிய முஸ்லிம் கல்வி சங்க செயல் உறுப்பினர் அவர்களையும் அவர் பாராட்டி வாழ்த்தி வருக என இதயபூர்வமாக வரவேற்கிறேன். வெல்கம் சார். அடுத்தபடியாக இனிதான அழகிய பொருளில் கிராபதி எமது பள்ளியிலும் செய்யதலி பைசி அவர்களையும் நான் வருக என மனதார இனிவுடன் வரவேற்கிறேன். வெல்கம் மௌலவி. கேட்கல ஜமாத்துடைய விருதுகள், முத்துக்கள், கேட்கல ஜமாத்தின் முக்கிய அங்கத்தினர்கள், நிர்வாக பொதுமக்கள், கண்ணியத்திற்குரிய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களையும், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர், துணை செயலாளர் அனைவர்களையும் நான் மிக மகிழ்ச்சியுடன், பொறுமையுடன், உற்சாகத்துடன் நான் அவர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் நம்முடைய விருந்தினர்கள், கல்வி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் புதிதாக சேர்ந்தவர்கள் உட்பட அனைவர்களையுமே நான் வருக என எளிதாக மகளுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் அவர்களை வருக என அனைவர்களையும் உற்சாகத்தில் வரவேற்கிறேன். சிறப்புரை ஆக இருக்கும் ஜனாப் எம் சையத் இப்ராஹிம் ஷா எம்காம் பட்டாசியர் பணி நிறைவு பக்குவாரிய மதை சங்கம் மற்றும் அல்லமிய முஸ்லிம் கல்வி சங்கம் சேர்ந்து உறுப்பினர் அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறதும் அவர்களையும் குணமாற வரவேற்கிறேன். அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்ற இருக்கும் ஜனாப் ஜே ஷாவுல் அமீர் பிகாமியல் அல்லமிய முஸ்லிம் கல்வி சங்கம் சேர்ந்து உறுப்பினர் அவர்களையும் நாங்கள் பள்ளியின் சார்பாக அனைவரும் சார்பாக வருக என இணைந்துடன் மனமாற வரவேற்கிறோம். வெல்கம் சார். அடுத்தபடியாக பரிசுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கும் அல்லது தலைவர் மற்றும் கல்வி சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் நான் வருக பள்ளியின் சார்பாக அனைத்து ஆசிரியர் சார்பாக மனதாக வரவேற்கிறேன். சார். அடுத்தபடியாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியிலே பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் துறை அவர்களுடைய அர்ப்பணி என்று செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைவரையும் நான் வருக பள்ளியின் சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன். அத்துடன் மாணவ செல்வங்கள், மாணவ கண்மணிகளை நான் எளிதாக வரவேற்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பெற்றோர்கள், குடும்பங்கள், அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், இந்த பள்ளியை இந்த நிமிடம் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை உள்ளவர்களை நான் வருக வருக என்று மனதால் வரவேற்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறுதியாக நன்றியை கொண்டிருக்கும் ஜனாப் ஏ ராஜாவின் பொருளாளர் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். இறுதியாக நாட்டுப்பண் இசை செய்யும் பள்ளி மாணவர்களையும் நான் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியை மீதான நிறைவு பெற அவர்களை இறைவனம் வேண்டிக் கொண்டு அவனை நான் போற்றி புகழ்ந்து என்னுடைய உரையை நான் விட்டுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இத்துணை இனிய சொற்களால் இங்குள்ள அனைவரையும் வரவேற்ற நமது நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு நன்றி. நமது அல்லமின் கல்விச்சங்க செயற்குழு உறுப்பினர் ஜனாப் அபுதாஹிர் பிகாம் அவர்களை முன்னிலையில் நின்று இந்த விழாவினை சிறப்பிக்கும்படியும் வாழ்த்துரை வழங்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அல்லமின் பள்ளிகளின் சோதனை நாளாவது விளையாட்டு விழா நிகழ்ச்சி நிறுவனத்திற்கு தலைமை தாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் கேகே லங்கமா தலைவரும் அல்லமின் காலாளருமான மதிப்புக்குரிய ஜனாப் எங்கே கனாபதி அவர்களுக்கும் இங்கு இந்த விழா சிறப்பாக வருகிற இறைவனிடம் துவா செய்தவராக திராஜ்மோடி அமர்ந்திருக்கும் சௌரகி பாபி என் செய்தறி வைகி தலைமையிடம் அவர்களுக்கும் இந்த விழாவை துவங்கி வைத்து தமிழ்தாயாக பாடிய அருமை பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியேற்றி அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் ஒலிம்பிக் கொடியேற்றி அமர்ந்திருக்கும் ஜனாப் ஏ ராஜா ரஹீம் கேகேஎல் ஜமாத் பொருளாளராக இருக்கிறார் அவர்களுக்கும் வரவேற்பை நல்கவிருக்கும் ஜனாப் ரபிக் ராஜா நிர்வாக அலுவலர் அவர்களுக்கும் இங்கு விழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் காஜி ஜனாப் எம் சையத் இப்ராஹிம் ஷா அவர்களுக்கும் காஜி ஜனாப் ஜே சாகுல் மீது அவர்களுக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க வந்திருக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் என் சக அல்லமீன் முஸ்லீம் கல்வி சங்க உறுப்பினர்களுக்கும் நாட்டுப்பண் இறுதியாக நாட்டுப்பண் தமிழில் இருக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தையும் சலாத்தையும் கூறிக்கொண்டு சில கருத்துக்களை மாணவ மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லவிருக்கிறேன். இங்கு வந்திருக்கும் இந்த பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருந்திருக்கும். இதில் விளையாட்டில் போட்டில் கலந்துருக்கவங்க கலக்காமல் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்துருக்கோமா, நல்லா படிக்க வைக்கிறோமா, நம்மளாம் செயல்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள்லாம் மிக சிறப்பானவங்க, ரொம்ப தகுதி வாய்ந்த நல்ல பெற்றோர்கள் இப்போ இருக்கிறவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் எந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்தது கிடையாது. எங்களை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு சைக்கிளில் கூட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டதும் கிடையாது. காலையில் எழுப்பி விடுவாங்க, போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, வாங்க படுக்க தூங்க எஞ்சிக்கன்னு. ஆனால் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி இங்கே திருமங்கலத்தில் இருக்கிற இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்லையும் டிராஃபிக்லேயும் பாவம் காலையில் வெள்ளனே இருந்துச்சு பிள்ளைகளை ரெடி பண்ணி அதுக்கு 11:30 மணிக்கு என்ன சாப்பிடும், மத்தியானம் என்ன சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சு அதுகளை வேக வேகமாக இந்த டிராஃபிக்கில் பைக்கில் கொண்டு வந்து நிற்கிற பெற்றோர்களை பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பிள்ளைகளை வளர்க்குறீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு அதுகளை திட்டிக்கிட்டு அதை மட்டும் செய்யாமல் அதுக்கிட்ட என்ன நிறைகள் இருக்குது, என்ன திறமை இருக்குது அதை பார்த்து நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் எவ்வளோ தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் ஒரு திறமையை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி ஒரு குருட்ட இருக்குது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த திறமையை நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. ஐயோ இப்படி படுறா அப்படி படுறா அப்படி படுறான்னு. அவன் படிப்பான், நல்லா படிப்பான். அவனுக்கு என்ன தெரியுதோ அது நல்லா செய்வான். அவனை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவனுக்காக ஒரு புரிதல் வேணும். புரிதலை கொண்டு வர்றதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு நம்ம சொன்னோம்னா தெய்வம்.
நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவர் மாணவியெல்லாம் இதை என்னமோ நம்ம ஒரு வாழ்க்கையை ரசிக்கிற நேரம், ஒரு மகிழ்விக்கிற நேரம், சந்தோஷமாக இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நீங்கள் செலவிடணும்னு நினைக்கிறீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இப்படியே செலவழிக்கிறீங்க. இது வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கோ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான டைம் கிடையாது. இது கஷ்டப்படக்கூடிய ஒரு காலம். நீங்கள் இப்போ கஷ்டப்பட தயாராக இருந்தால் தான் பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. இப்போ நீங்கள் வாழ்க்கையை நல்லா மகிழ்ச்சியாக செலவழிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும், அப்படி படிக்க வேணாம், அதுக்கு பார்த்துக்குருவோம் அப்படி நினச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் யோசித்தாலும் அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. டைம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நேரம். அந்த நேரத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் மிச்சப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி இல்லை, வானொலி இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது. டிவியில் பல ப்ரோக்ராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, செல்லில் வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. உங்கள் நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் மூழ்கடிக்காமல் நீங்கள் உங்களுடைய படிப்பு கவனத்தை 3 விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் தன்னுடைய திறமையை ஒருத்தருக்கு உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சானா 3 விஷயத்தில் ஜெயிக்கணும். முதல் விஷயம், நீங்கள் பிடிச்ச படிப்பு, நீங்கள் நேசிக்கிற ஒரு படிப்பு. அதாவது அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் JV மருத்துவமனை டாக்டர் J மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு JV மருத்துவமனை 9894235510. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நமது திருமங்கலத்தில் முதல் முறையாக அழகியல் நிபுணர் டாக்டர் R சண்முகப்பிரியா அவர்களின் வழிகாட்டுதலுடன் அழகியல் சிகிச்சை முறைகள் ஆரம் பல்நோக்கு மருத்துவமனையில் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. இதில் முகப்பரு தழும்பு, முடி உதிர்தல், மறு மச்சம் அகற்றுதல், தோல் முடிச்சு அகற்றுதல், கால் ஆணி அகற்றுதல், முகப்பொழிவு சிகிச்சை, முடிக்கான PRP சிகிச்சை, முடி அகற்றுதலுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட், கார்பன் பீலிங் ஃபேஷியல், பொடுகு சிகிச்சை, வயதுக்கு மீறிய சுருக்கத்திற்கான சிகிச்சை என எல்லாவற்றிற்கும் சிறப்பான சிகிச்சையுடன் சரியான ஆலோசனையும் ஒழுங்கே இணைந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது நமது ஆரம் பல்நோக்கு மருத்துவமனை. மேலும் தொடர்புக்கு 8072423559. அது சொல்லுவோம்ல, நான் BCom படிக்கிறேன், BSc படிக்கிறேன், PCA படிக்கணும்னு விரும்புகிறேன். அது நீ நேசிக்கிற படிப்பாக இருக்கணும். அந்த படிப்பை நீ நேசித்தா தான் அந்த படிப்பை நீ படிக்க முடியும். சும்மா உங்கள் பெற்றோர்கள் சேர்த்து விட்டுட்டாங்க, அதில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது படிக்க முடியாது. அந்த பாடத்திட்டத்தை விரும்பி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நேசித்து அதை புரிஞ்சு அதை படித்தா தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்த கட்டம் என்ன? உனக்கு பிடித்த வேலை, நீ நேசிக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி சின்ன வயசுலேயே உனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷன் அடைக்கணும்னா நீ பிடிச்ச படிப்பை படிக்கணும். நீ பிடிச்ச படிப்பை படித்தா தான் உனக்கு பிடித்தமான மனைவி, பிடித்தமான வாழ்க்கை அமையும், பிடித்த வேலை கிடைக்கும், பிடித்தமான மனைவி கிடைக்கும். அது 2வது விஷயம். ஏன்னா அது இறைவனுக்கே கிடைக்காத வரணும்னு சொல்லுவாங்க.
அதாவது ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் ஒரு இடைவெண்ட்ட வரம் கேட்டானா, எனக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ரோடு போட்டு கொடு, நான் அடிக்கடி விமான சேவைக்கு போயிட்டு வரேன், அது எனக்கு பத்தலை, வருமானத்தில் பத்தலை அப்படின்னு சொல்லையில், அதை இறைவன் கேட்டிருக்காடே அதில் நடக்காத காரியம், உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தாரேன், இன்னொரு வரம் கேளுன்னு கேட்டிருக்கேன். அவன் கேட்டிருக்கேன், அப்போ என் மனைவி பேச்சை கொஞ்சம் குறைக்க சொல்லு அப்படின்னு. உடனே இறைவன் சொல்லியிருக்காரு, முதல்ல கேட்டையில் ஒரு வரம், அது சிங்கிள் ரோடா டபுள் ரோடா அப்படின்னு கேட்டிருக்காரு. எதை வச்சு சொல்கிறாரு? மனைவி அமைவு இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இறைவனுக்கே கிடைக்காத வரம் பேச்சை கேட்காத மனைவி. அப்படி நீ நேசிக்கிற ஒரு மனைவி கிடைக்கணும்னு நினச்சின்னா நீ பிடித்த படிப்பை படிக்கணும், பிடிச்ச நேசித்த வேலையை பார்க்கணும். அதில் கடைசி ரெண்டு கிடைக்கணும். முதல் நீ பிடிச்ச படிப்பை படிக்கணும். இன்றைக்கி விளையாட்டு போட்டிகளை பார்க்குறோம், நிறையா பேர் மாணவர்கள் ஜெயிச்சிருப்பீங்க, பரிசு வாங்க காத்திருக்கீங்க. உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்னல் வேக மனிதர், மின்னல் மனிதர்னு சொல்லி ஒருத்தருக்கு பேர் இருக்குது. ஒலிம்பிக் அத்லெட் அவர் உசேன் போல்ட் 11 தடவை உலக சாம்பியன் வாங்கியிருக்கார், ரெக்கார்ட் பிரேக். அவரை மிஞ்சி யாருமே ஓடுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. ஆனால் அவர் படிக்கிற காலத்தில் அவர் எழுதி வச்சது, அவர் அதில் ஈடுபாடே கிடையாது. அவருடைய ஆசிரியர் பார்த்துட்டு தான், நீ நல்லா ஓடுற, நீ ஒரு அத்லெட்டிக்காக மாறக்கூடாது அப்படின்னு. இல்லை, போக சார், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரையில் மத்தியானம் லஞ்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம். ரொம்ப சோகமாக உட்காந்துருந்துருக்காரு. அப்போ அந்த ஆசிரியர் கேட்டிருக்காரு, ஏன்டா சோகமாக உட்காந்துருக்க? இல்லை சார், சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மத்தியானம் சாப்பாடு இல்லை. இவ்வளோ தானேடா, இங்கே வா, உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதை நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னுடைய லஞ்சை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன டெஸ்ட்டு வச்சுருக்காருன்னா, இந்த பள்ளியிலேயே முதல்ல ரேஸில் ஓடி ஜெயித்த மாணவன் இருக்கான், அவனை ரேஸில் ஓடி ஜெயிச்சிட்டீங்கன்னா மத்தியான சாப்பாடை உனக்கு நான் தரேன்டான்னு. அவன் உடனே அம்மா பராமரிஷா சார்னு இருக்கான், அம்மா பராமரிஷா உனக்கு சாப்பாடு தரேன்டான்னு. உடனே ரேஸ் வச்சுருக்காங்க. ரேஸ் வச்சோடனே அவன் முதல்ல ஜெயிச்ச மாணவன் பாதி கிரவுண்டு வர முடியாது, உசேன் போல்ட்டு அந்த கிரவுண்டை முடிச்சிட்டாரு, சுற்றி முடிச்சுட்டு வந்து சாப்பாடை கொடுங்க சார். அப்போ தான் அவரோட திறமையை கொண்டு வர்றது யார்? ஒரு குருவால் தான் முடியும். அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஆசிரியரில் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி இருக்குது. சில மாணவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் ஐயோன்ட்டு. ஆசிரியர்கள் உங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் தெரிஞ்சதை படிங்க, நல்லா படிங்க, நல்லா செய்யுங்க. ஏன்னா மாணவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாணவிகளை மட்டும் சொல்கிறேன், இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் பரீட்சையில் எழுதும், தெரியாத விஷயத்தை எழுதாது. ஆனால் என் மாணவர்கள் இருக்காங்க, இவர் தெரியாத விஷயத்தை தான் நிறையா எழுதுவாங்க. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலைன்னா பக்கமாக வாங்குவாங்க, பேப்பர் கொடு எழுதுவோம், பேப்பர் கொடு எழுதுவோம் அப்படின்ட்டு. கணக்கு டீச்சர் கேட்டிருக்காங்க, ஏப்பா 10 பேர் ரோடு போட்டால் 15 நாளைக்கு போடலாம், 20 பேர் சேர்ந்து ரோடா எத்தனை நாளைக்கு போடலான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க், பதில் எழுதுறான்னு. இவன் எழுதியிருக்கேன், ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து ரோடு ஓட்டாங்கல்ல, அனாவசிய செலவு தானே, எதுக்கு 20 பேர் சேர்ந்து ரோடு ஓடணும் அப்படின்னு. இவங்க போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போய்கிட்டேன், என்னங்க இப்படி பதில் எழுதியிருக்கான்னு. அவர் சொல்லியிருக்காரு, நல்ல விஷயத்தை தானே எழுதியிருக்கேன், சமுதாயத்தில் என்ன நடக்குதோ அதுதான், போட்ட ரோடே போட்டாதான் கணக்காட்டி தானே எழுதுறாங்க, போடுமா உனக்காச்சும் பரவாயில்ல, இப்படி ஒரு பதில் எழுதியிருக்கேன். எனக்கு பூகம்பம் எப்படி வருதுன்னு கேட்டேன், பூகம்னா என்னடான்னு கேட்டேன் கேள்வியில். அப்படின்னு சொல்லிட்டேன், வானை 2 இடிச்சிடும், தர 2 பொழந்துடும், கடல் கொந்தளிச்சு தண்ணி வந்துடும், அதில் இந்த கேள்வி கேட்ட வாத்தியாரை அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அவர் உடனே பார்த்துட்டு, இவனை கூட்டு வட்டி போடணும்டா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னடா இப்படி எழுதி தொலைஞ்சிருக்க அப்படின்னு. அவனை கண்டிக்க கூப்பிட்டவுடனே இவன் அழுதிருக்கேன், தாரதாரையாக கண்ணீர் விட்டு. என்னடா இப்படி காரதாரையாக கண்ணீர் விட்டேன், பாவம் திருந்திட்டான் போல இருக்கு, ஐயோ பாவம் மன்னிச்சிடுவோம், சரி விட்றா நான் ஒன்றும் செய்யலான்னு இருக்காரு. உடனே இவன் சொல்லியிருக்கேன், நான் அதுக்காண்டிலாம் எழுதலை சார், நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கல சார், நீங்கள் அப்படியே திருத்திடுவீங்கன்னு நினச்சிதான் எழுதினேன் அப்படின்ட்டு. இப்படி நம்ம போயிருக்க. ஒரு பெற்றோருக்கும் ஒரு ஆசிரியருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா? நீ ஒரு இடத்துல ஜெயிச்சு ஒரு திறமையை நிரூபிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், பெரிய இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கவேன், உன் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதான் என் பையன் கலெக்டர் ஆகிட்டான், என் பையன் டாக்டராக இருக்கேன், என் பையன் இன்ஜினியராக இருக்கேன், என் பையன் வக்கீலாக இருக்கான், பெருமைப்படுவாங்க.
உங்கள் உற்றார்களெல்லாம் பெருமைப்படுவாங்க, ஆனால் மனசளவுக்கு பெருமைப்பட மாட்டாங்க, வெளியளவுக்கு தான் பெருமைப்படுவாங்க. ஆனால் உன்னுடைய படிக்க வைக்க ஆசிரியர் இருக்கார் தெரியுமா, உண்மையிலே சுயநலமற்ற தன்னலமற்ற பெருமிதம். நீ ரோட்டில் நடந்து ஓவியில் சொல்லுவாங்க, நான் போகிறான் பாரு, அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட். எப்படி சொல்லுவாங்க? என்னுடைய ஸ்டூடெண்ட். அவர் 1ஆம் கிளாஸ் வாத்தியாராக இருந்தாலும் சரி, உனக்கு காலேஜில் கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நீ பெரிய கலெக்டர் பர்பஸில் உட்காந்துருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா வந்தால் எந்திக்க மாட்டேன் நீ அந்த சேரை விட்டு. அதே இடத்துக்கு உன்னுடைய 1ஆம் கிளாஸ் கொடுத்து வாத்தியார் வந்தால் கூட நீ பெரிய பதவியில் இருந்தாலும் எந்திரிச்சிடுவேன். அதுதான் அவருக்குடைய மரியாதை. அந்த ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்டுட்டு நிதானமாக எல்லாம் செய்யுங்க, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க. என்றைக்கு ஆசிரியர்கள்லாம் கண்டிக்கிறத விட்டாங்களே, இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் சொல்கிறீங்க ஆசிரியர் அடிக்கிறாங்க திட்டுறாங்க, உடனே சண்டைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அப்படி சொல்லிடுச்சு, திட்டாதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்கள் என்றைக்கு பிரம்ம கம்பை கீழே போட்டாங்களோ காவல்துறை கம்பை கையில் எடுத்துருச்சு. நீ நிறையா மாணவர்கள்லாம் பார்க்கலாம், பேப்பர்லாம் பார்க்குறீங்க, நியூஸ்லாம் பார்க்குறீங்க. அதனால் ஆசிரியர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து, ஆசிரியர் பணி மிக சிறந்த பணி, அந்த பணிக்குரிய மரியாதை கொடுத்து உன்னுடைய குருவை மதிச்சைனா உன் வாழ்க்கையில் நீ கற்பனை கேட்டாத உயரத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்றைக்கி 34வது ஆண்டு விழா நடக்குது. இந்த பள்ளி உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, கதை இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வெளியே இருக்கிற நிறையா ஸ்கூல் இருக்குது. அப்போ அல்லமீன் பள்ளி இல்லை, பிகேஎன் இருக்குது, நிறைய அது மட்டும்தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. எங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களை போய் பார்த்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னா பள்ளியில் சேர்க்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்காது, இது பூரா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிற காலம்லாம் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பள்ளி உருவாக்கணும், நம்ம சமுதாயத்துக்காண்டி ஒரு பள்ளி உருவாக்கணும்னு நினச்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த அல்லமீன் பள்ளி. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியை உருவாக்கிய நிறுவனர் முன்னாள் கேகல்எம் ஜமாத் தலைவர் மதிப்புக்குரிய மறைந்த ஜனாப் எம்எஸ்எம் சிக்கந்தர் அவர்களையும், இந்த பள்ளிக்கு படிக்காட்டினாலும் நல்ல விதமாக ஆசிரியர் சொல்கிற ஆலோசனையெல்லாம் கேட்டு இந்த பள்ளியை திறம்பட மேம்படுத்தி நடத்தி 13 வருடம் தலாளாக இருந்திருக்கார். இந்த பள்ளிக்கு எம்எஸ்எம் சையத் அவர்களையும் மறைந்த அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு இறைவனுக்கு துவா செய்தவனாக உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்கால மாணவர்களின் மனநிலையையும் ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தையும் மிக அருமையாக எடுத்துரைத்த நமது ஜனாப் அப்தாகிர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இப்பள்ளி தோன்று காரணமாக இருந்த பல்வேறு நபர்கள் இருந்தாலும் அதிலும் ஒருவர் மட்டுமல்லாது இவரது துணைவியாரும் இப்பணியை இந்த பள்ளியில் ஆற்றுவதற்காக அர்ப்பணித்து இவர் அரசு துறையில் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற பொழுதும் ஓய்வு என்பது அறியாது முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மையம் தோன்ற மைய கருவாக இருந்து இன்றளவும் கல்வி பணியை இடைவிடாது செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் துணை வருவாய் வட்டாட்சியாளர் அவர்கள் ஜனாப் எச் சையத் இப்ராஹிம் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நமது அல்லமின் முஸ்லிம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி 34வது ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது தலைவர் ஜனாப் எம்கேஐ கனாய் பிச்சை அவர்களுக்கும், இந்த விழா சிறப்பாக நடைபெற நமக்கு முன்னால் பேசிய முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் ஜனாப் அப்தாகிர் மாணவர் செல்வங்களுக்கு அழகாக அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத விரிவாக சொன்ன அப்தாகிர் அவர்களுக்கும், இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லாமல்ல இறைவன் துவா செய்ய வேண்டும் என்று கிராத் ஓதிய மௌலவி ஹாபில் எம் சையத் அலி பைஜி தலைமை இமாம் முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசல் அவர்களுக்கும், அவருடன் சேர்ந்து பணியாற்றும் ஆலிம் சித்திக் அவர்களுக்கும், இந்த விழாவினிலே தேசிய கொடி ஏற்றி
அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட தாளாளர் மற்றும் தலைவர் அல்லமின் முஸ்லீம் பள்ளியினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஒலிம்பிக் கொடி மற்றும் ஒலிம்பிக் தீபம் ஏற்றிய எங்களது KKLM ஜமாத் பொருளாளர் ஜனாப் ஏ ராஜா ரஹீம் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய ஜனாப் ஏ ரபிக் ராஜா MCOM MA நிர்வாக அலுவலர் அல்லமின் முஸ்லீம் கல்வி பள்ளிகளுக்கும், மற்றும் எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற காத்திருக்கும் ஹாஜி ஜனாப் ஜே சாகுல மீது மற்றும் இந்த மேடையில் எங்களுடன் உறுப்பினராக சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லீம் பள்ளிகளுடைய ஜமாத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய கல்வி சங்க உறுப்பினருக்கும் இந்த நிகழ்வை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் பார்வையாளராக அமர்ந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம அப்தாயிர் சொன்னாங்க, சுருக்கமாக சொன்னாங்க, இந்த பள்ளி ஆரம்பித்தது MSM சிக்கந்தர் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி அந்த பள்ளியை 13 ஆண்டுகள் தொடர்ந்து கரஸ்பாண்டாக இருந்த MSM செய்யது அவர்களையும் சொன்னாங்க. இந்த பள்ளி எந்த மாதிரி ஆரம்பித்ததுன்றதை நான் இருக்கிற வரைக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே பெரும்பாலானவங்களுக்கு இந்த பள்ளி எப்படி வந்தது அப்படின்றது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1991ஆம் வருடம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 1992 கல்வியாண்டில் ஒரு பள்ளிக்கூடம் நிறுவனம்னு சொல்லி நம்ம தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி எனது மனைவி அப்போ அலாப்பனாரில் ரூபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க. நம்ம இவர் முன்னிலை நம்ம அப்தாயிர் சொன்ன மாதிரியா நம்ம சமுதாயத்தினரை சேர்க்கறதுக்கு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலேயே எல்லாம் போயிடுவாங்க, படிக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரு சமுதாய ஸ்கூலை எதிர்த்து நாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1991 நான் ஒரு பிளான் பண்ணேன். நானே என்னோடய துணையாரும் பிளான் பண்ணி ஒரு எஸ்டிமேட் போட்டோம். அந்த காலத்தில் ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கிளாஸுக்கு 4000 ரூபா செலவாகுன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் போட்டு அது எங்கே ஆரம்பிக்கிறது என்னான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கையில் இது விஷயமாக நான் அப்போ தலைவராக இருந்த ஜமாத் தலைவராக இருந்த MSM சிக்கந்தர் அவர்களை போய் நேரில் சந்திக்கிறோம். அப்போ அவர் என்ன சொன்னார், தம்பின்னு தான் என்னை கூப்பிடுவார், தம்பி நீங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க, என்னுடைய பீரியடில் இந்த ஸ்கூல் ஆரம்பித்தா உண்மையிலேயே அது பெருமை தம்பி, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இந்த நிர்வாகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ரஜாக் நம்ம மாவாட்டுறாங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, பட் அவங்க காலமாயிட்டாங்க, அவங்க தலைமையில் நம்ம MSM சிக்கந்தர் தலைமையில் நாகராண்டவர் பள்ளிவாசலில் ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் கல்வியாளர்கள் நம்ம ஜமாத்தை சேர்ந்த கல்வியாளர்கள் எல்லாரையுமே வரவழைச்சோம். அதேமாதிரி முக்கியஸ்தர்களையும் வரவழைச்சி நாங்கள் பேசினோம். பேசையில் சரி நம்ம இந்த மாதிரியா இந்த பையன் ஒரு அப்போ இருந்த காலகட்டத்தில் பொருளாதாரன்றது முடியாது. 4000 ரூபா ஒரு கிளாஸுக்குன்னா குறைஞ்சது 5 கிளாஸ் ஆரம்பிக்கணும், 20000 ரூபா வேணுன்ற பட்சத்தில் தான் என்னால் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்க முடியல. அந்த சமயத்தில் நானும் கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், படிச்சுட்ருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம கூட்டம் போட்டு அவங்க நம்ம ஒரு நிர்வாக கமிட்டி எடுத்தோம். அந்த நிர்வாக கமிட்டியில் பார்த்திங்கன்னா தலைவர் MSM சிக்கந்தர், செயலாளர் முகமது ஜாலின்னு உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினவர் முகமது ஜாலின்னு இன்ஜினியர். அவர் ஒரு பொது நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு உதவி இன்ஜினியராக இருந்தார். உண்மையிலே நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த இடத்துல.
அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து காண்டாக்ட் பண்ண சொன்னோம். அவரும் வந்திருந்தார். அந்த இதில் அவரை வந்து நாங்கள் செயலாளராக வந்து போட்டோம். அடுத்து பீர் முகமதுன்னு சொல்லி அவர் வந்து பொருளாளர். அப்போ வந்து அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு. இந்த ரபீக் அவங்களுடைய தகப்பனார் அவர் பீர் முகமதுன்னு, அவரை வந்து பொருளாளராக போட்டு இந்த நிர்வாகத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ வந்து முத வந்து ஒரு இது ரம்ஜான் பண்டிகை, அதுக்கு வந்து அதாவது ஒரு 15 நாளில் வந்து அந்த ரம்ஜான் பண்டிகை வரப்போகுது. அதில் வந்து ஒரு நோட்டீஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ், அதுவும் நான் தான் தயார் பண்ணேன். அந்த நோட்டீஸை தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நிறையா இது பண்ணோம். அப்புறம் இந்த பள்ளியினுடைய எம்பளம் இருக்குது பார்த்திங்களா, லோகோ, இந்த லோகோவுமே வந்து நாங்கள் தான் வந்து தயார் பண்ணோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம தம்பி ரபீக், முகமது ரபீக், செல்லமாக வந்து நம்ம மாஸ்கோன்னு கூப்பிடுவோம். இந்த தம்பியை வச்சு அப்போ இவர் வந்து ஆசிரியருக்கு வந்து படிச்சுட்டு இருந்தார். அவரை வந்து நம்ம உள்ளே இழுத்து ஆசிரியர் பணி வந்து நம்ம எப்படி பண்ணணுன்றதை வந்து அவரை உள்ளே கொண்டு வந்து பண்ணோம். இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த லோகோ இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னுடைய வீடு வந்து கொடிமரத்தில் இருந்தது. ஒரு நாள் இரவு 9 மணிக்கு எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து நான், ஜாலிபாய், தம்பி முகமது ரபி, இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்காந்து இந்த பள்ளி வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அதில் போதிய அனுபவம் இல்லாதனால நாங்கள் 3 பேர் மட்டும் பண்ணோம். அந்த நேரத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த எம்பளம் லோகோ. இது வந்து ரேகாலி பலகையில் மேலே வந்து பெற போட்டு அதில் ஸ்டார் போட்டு கீழே வந்து டிசிப்ளின் ஒழுக்கம், கண்ட்ரோல் கட்டுப்பாடு, ஹானர் உயர்வு அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த எம்பளம் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதேமாதிரியா வந்து பள்ளியினுடைய பேர் வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து முடிவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1992 ஜூன் 2ஆம் தேதி வந்து இந்த இந்த தொழுகையில் வந்து ரம்ஜான் தொழுகையில் வந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தோம். அதில் வந்து ஒரே ஒரு ஒரு இதை மட்டும் நாங்கள் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து அப்போ வந்து ஃபாத்திமா பீபின்னு நம்ம அங்கே வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, ரொம்ப பிரபலமானவங்க. இன்றைக்கி அவங்க வந்து காலமாயிட்டாங்க. அவங்களுடைய இதை வந்து வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து படித்து 5ஆவதுக்குள்ளே வந்து வெளியே வந்துடுவாங்க, பெண்கள் வந்து படிக்கவே போக மாட்டாங்க. அவங்கள ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்து இது பண்ணோம். 1992 ஜூன் 2ஆம் தேதி வந்து அங்கே ஸ்கூல் வந்து ஆரம்பித்தோம். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 6 டீச்சர், அதாவது 5 டீச்சர் தான் அன்னைக்கு வந்து இருந்தது. யார் யார் அப்படின்னா காமிலா பேகம், காதர் அமீது அப்படின்றவங்க 2 பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும், மும்தாஜ் பேகம் நம்ம இவங்களுடைய துணைவியார் அவங்களும், ரொகையா பீவி, முகமது ரபி இவர் மாஸ்கோ, இவங்க 3 பேர் வந்து தமிழ் மீடியத்துக்கும். இந்த 5 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் எடுக்கணும். அதுவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரிட்டையர்டான ஹெட்மாஸ்டரை வந்து போடணும்னு சொல்லி திரு ராஜாகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து நியமனம் பண்ணோம். அப்போ எல்லாருமே எங்கள் கமிட்டியில் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் நம்ம ஆளுகளில் யாரும் இல்லையா அப்படின்னா, தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற யாருமே நம்ம இதில் இல்லை, திருமங்கலத்தை பொறுத்தளவில் இல்லை. அவர் பக்கத்தில் வந்து கள்ளிக்குடின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து இருந்தவர், அப்போ தான் ரிட்டையர்டாக இருந்தார். அவரை வந்து நம்ம அழைச்சி அவருடைய கண்ட்ரோலில் இந்த டீச்சர்ஸை வந்து இது பண்ணி இந்த பள்ளியை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துகிருஷ்ணன், மாயகிருஷ்ணன், காசிப்பாண்டி, மதினா பேகம்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து சிறப்பாக வந்து இந்த ஸ்கூலை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய உறுப்பினர் வந்து 46 உறுப்பினர்களும் 11 செயற்குழு உறுப்பினர்கள் கொண்டு வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பண்ணோம். உண்மையிலே இந்த இடத்துல வந்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறது எதுக்குன்னா, இந்த ஜாலிபாய், நான், முகமது ரபி, கே இப்ராஹிம் அட்வொகேட்டு, சாவுல் மீது, இவங்கெல்லாம் உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து பெருமைப்பட்டுக்கணும். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் உட்காந்துட்டுருக்கிறீங்களே இந்த இடத்துல 5 அடி ஆழத்தில் வந்து ஒரு காங்கிரீட் பில்டிங், அதாவது நம்ம ஸ்ட்ரீட் லைட்டு போடுறாங்கல்ல மின் கம்பம், அந்த கம்பம் வந்து சிமெண்ட்டில் செய்கிறதுக்கு இந்த இடம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் அது ஏற்கனவே வந்து
காங்கிரீட்டு இது கட்டினதுனால என்னமோ அதை உடைக்க கூட முடியலை. அதே மாதிரி அந்த மேலில் வந்து அந்த வாசல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு உயரமான ஒரு மண் முகடு ஒன்று இருந்தது. நாங்கள் முத வந்து இந்த ஸ்கூலை வந்து ஜமாத்தில் கொடுக்குறாங்க, நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்க்கையில் ஒரு நாள் இரவு 8 மணிக்கு நாங்கள் வந்து பார்க்கையில் இந்த இது இருக்குது. ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து இது எடுக்கணும், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கையில் 80 ரூபா சொன்னாங்க கூலி அதை அப்புறப்படுத்துறதுக்கு. அந்த 80 ரூபா கூட வந்து எங்கிட்ட இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஜெயின்லாவுதீன் ஒருத்தர், கே இப்ராஹிம், சாகுல் அமீது, நான், இந்த ஐதர், இந்த ஒரு ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், இவங்க 5 பேர் சேர்ந்து இங்கே வந்து இந்த மண் முகடை வந்து நாங்களே மம்பட்டி வச்சு அள்ளி அங்கிட்ட அப்புறப்படுத்தினோம். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்காக சொல்லலை. இந்த பள்ளி வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி 34 வருஷமாக ஓடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னதுக்கு நாங்கள் நிறுவனர்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கையில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பள்ளியில் வந்து படிச்சுட்டு போய் டாக்டரு, இன்ஜினியரு, எழுத்தாளர் நிறையா வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சாயந்தரம் வருவாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சொல்லி வந்து வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம். அதே மாதிரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி, அதாவது நர்சரி பிரைமரி இருக்குது பார்த்திங்களா, இங்கிலீஷ் மீடியம், இதில் ஒரு கூரை கட்டடம் இருந்தது. இந்த அலுவலகம், தாளாளர் அலுவலகமும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியும் வந்து ஒரு தீப்பெட்டி கம்பெனி இருந்தது. அதையுமே வந்து நாங்கள் காலி பண்ண சொல்லி 1 வாரம் டைம் கொடுத்து காலி பண்ண சொல்லி அதில் வந்து நம்ம வந்து கட்டணம் கட்டணும்னு சொல்லி ஆரம்பத்தில் பிளான் பண்ணோம். உண்மையிலே நான் இந்த இடத்துல வந்து எங்கள் சமுதாயத்தை பற்றி நான் பெருமைப்படுவேன். கேகேஎல் முஸ்லீம் ஜமாத்தில் வந்து அந்த நேரத்தில் இருந்தவங்க வந்து டொனேஷன் கொடுக்கணுன்றப்ப வந்து நிறையா உதவி பண்ணாங்க. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு உதவி பண்ணி அந்த நேரத்தில் வந்து நிறையா, அதாவது கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் குறைஞ்சது வந்து 100-200ன்னு கொடுத்து உதவி பண்ணாங்க. அந்த மாதிரியா கட்டடம் கட்டப்பட்டு எழும்பப்பட்டது இந்த இது இன்றைக்கி வானளாவிய வந்து கட்டடங்கள் இருந்து ஒரு திருமங்கலம் முக்கிய இடத்துல வந்து நம்ம வந்து பள்ளியை வந்து நிர்வகிச்சுட்டு வரோம். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்துன்னு பார்த்தோம்னா அப்போவே 1992 வந்து 60 பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்துச்சு. தமிழ் மீடியத்தில் 120 பிள்ளைங்க, மொத்தம் 180 பிள்ளைங்க வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 92 வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து நல்ல முறையில் வந்து நடந்துகிட்ருக்காங்க. இதில் வந்து நாங்களும் வந்து இடைப்பட்ட காலங்களில் வந்து அரசு உதவி பெறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து செயல்பட முடியாமல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி பெருமையாக உணர்றது என்ன அப்படின்னா, இந்த பள்ளி வந்து ஆரம்பமானதுக்கு வந்து எம்எஸ்எம் சிக்கந்தார், எம்எஸ்எம் செய்யதனுடைய உடன் பிறந்த சகோதரர். உண்மையிலே அவர் வந்து இன்றைக்கி வந்து ஜன்னத்துல் பிர்தௌஸ்ன்ற சொர்க்கத்தில் தான் அவங்க வந்து இருப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா முகமது ஜாலி, எங்களுக்கு கிடைச்ச கூலியை பாருங்கள், நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முகமது ஜாலி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜியாரா வந்து போய் மெக்காவில் வந்து மரணம் அடைந்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அவருடைய பேத்தி, மகம்புள்ள பேத்தி வந்து இன்றைக்கி கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து டாக்டராக வந்து செலக்ட் ஆகி இன்றைக்கி படிக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அவருடைய பேரன் MITs டெல்லியில் வந்து அவர் படிச்சிட்ருக்காப்புல. இதெல்லாம் வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்த கூலி. எனக்கு பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து அரசு ஊழியராக வந்து ஆனதுக்கு காரணமே இதுதான்றது, இதுவும் ஒரு காரணம்னு வந்து பெருமையாக அந்த இடத்துல வந்து சொல்லுவேன். அதே மாதிரி எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹஜ்ஜு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் போனேன், 2வது வந்து அரசு சார்பாகவே நான் வந்து ஹஜ்ஜு பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகமது ரவி, இவரும் ஆரம்ப காலகட்டத்தில் பொழைச்சவர், இவர் 2 ஹஜ்ஜு பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணார், இன்னொன்று வந்து அரசு சார்பாக வந்து ஹஜ்ஜு பண்ணாங்க. இவர் பார்த்திங்கன்னா சாகுல் அமீது, இவரும் வந்து ஹஜ்ஜு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஹஜ்ஜு வந்து எங்களுக்கு வந்து இறைவன் வந்து கூலி கொடுத்துட்டான். அதே மாதிரி வந்து இன்னும் இவர் வந்து துவா வச்சுருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் வந்து அவரும் வந்து போகிறதுக்கு நம்ம இந்த மேடையில் வந்து துவா செய்வோம். இந்த மாதிரி வந்து கல்விக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன துரும்பு தான் வந்து எடுத்து போட்டோம்.
நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த ஆஃபர் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜவஹர் நகர் திருமங்கரமில் லொக்கேட் ஆகியிருக்கவங்க தான் RM மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இவங்களோட மெட்டர்னிட்டி பேக்கேஜில் வரப்போகிற செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் டெலிவரி அட்டன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்கு வெறும் 19,000 மட்டும்தான். சிசரியன் டெலிவரியாக இருந்தால் வெறும் 29,999 மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மெடிசன், ஜென்ரல் வார்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு 3 டேஸ்னு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. 8072242359. இன்றைக்கி அதை மரமாக்கி நீங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க பழைய மாணவர்கள். நீங்கள் அதில் ஒரு வேறாக செடியாக நீங்கள் நிற்கிறீங்க. இந்த பள்ளி மாணவ மாணவிகள் உண்மையிலே எல்லாருமே நல்ல முறையில் வெளியேறிட்டு இருக்காங்க. நீங்கள் அனைவருமே நல்ல முறையில் இது பண்ணணும். நாங்களும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விளையாட்டு விழா, ஆண்டு விழான்னு நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தில் ஆடம்பரமாக எதுவும் கொண்டாடக்கூடாது. இருந்தாலும் பள்ளி அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆடம்பர விழா வெளி சமுதாயத்துக்காரங்களுக்கும் தெரியணும். நம்மளுடைய பிள்ளைங்களும் அதை அனுபவித்து பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு தெரிவிக்கணுன்றதுனால தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு விழாவும் இந்த ஸ்போர்ட்ஸ் விழாவும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நிறையா இதில் முன்னாடி போயிருக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு ஒரு சின்ன ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆசிரியர்களும் பார்த்துங்க. அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தனி திறமை இருக்கும். நீங்கள் பாருங்க, அவங்க எதுலனாலும் ஒன்றில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அதை வெளிக்கொண்டு வந்ததை ஒன்று ஆசிரியருடைய கடமை, இன்னொன்று பெற்றோருடைய கடமை. நீங்கள் அவங்களுடைய அந்த தனித்திறமையை நீங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே தனியாக ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையில் நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு அவங்கள வெளி இதில், அதாவது நான் மாநில அளவுலையும் சரி, மாவட்ட அளவிலையும் சரி, அவங்கள வெளிக்கொணர்ந்து ஒரு தனித்துவமான நபராக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை, இந்த பள்ளிக்கும் பெருமை என்று கூறி இந்த எனக்கு பேச வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லோருக்கும் சலாத்தை சொல்லி நன்றினை தெரிவித்துக் கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனது அனுபவத்தை அழகாக எடுத்துரைத்து, உங்கள் வாக்கால் நாங்கள் வளர்வோம், உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம், உங்கள் வாழ்த்தால் நாங்கள் உயர்வோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக உழைப்பின் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகோல், சட்டம் பயின்ற சமூக முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டவர், முஸ்லிம் கல்வி மேம்பாட்டு மையத்திலிருந்து கல்வி என்னும் அறப்பணியை இடைவிடாது செய்து கொண்டிருப்பவர். இவர் மட்டுமல்லாது இவரது துணைவியாரின் அறப்பணியும் இந்த பள்ளியில் அர்ப்பணித்தவர். ஜனாப் ஜே சாகுல் ஹமீத் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கல்வி கற்கும் மாணவர்களையும்
கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களையும் அதற்காக உதவி புரியும் நம் சமூகத்தினரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே நபிகள் நாயகத்துக்கு பிடித்தமானவர்களாக நாம் இங்கே இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஒரு கல்விச்சாலையை திறந்து வைத்தால் ஒரு சிறைச்சாலையை மூடியதற்கு சமம் என்றார்கள் அண்ணல் காந்தியடிகள். கல்வி சேவை இறைச்சேவைக்கு சமம் என்றார்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னரு வரும் தர்மங்கள் யாவும் விளங்கி ஒளிபரச் செய்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் நம் முண்டாசு கவிஞன் பாரதி. ஊரில் உள்ள கோயிலெல்லாம் பள்ளிகள் செய்வோம் என்று பாடினான் தேசிய கவி பாரதி. இந்த கருத்திற்கு இணங்க நம்முடைய கீழப்பள்ளி வாசலுக்கு நம் இந்த அல்லமின் பள்ளி கல்வி சங்கத்தின் மூலமாக இந்த பள்ளியை நடத்தி இப்படிப்பட்ட உன்னதமான சேவையை செய்து வரும் KKLM ஜமாத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஜமாத் உறுப்பினர்கள் மற்றும் கல்வி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊக்குவிப்பவன் சரியாக இருந்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான் என்பது பழமொழி. திறமை குறைவான மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவர்களை திறமையானவர்களாக ஆக்கி இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சி மொழிகளை கேட்கையிலே இவர்களெல்லாம் வர வேண்டும், புகழ்தனை பெற வேண்டும் என்ற ஆசை துடிக்கிறது என்று பாடினான் கவிஞன். இந்தியாவின் வருங்கால தூண்களாகிய மாணவ செல்வங்களே, ஈன்ற பெரிதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். தங்கள் பிள்ளைகளை சான்றோன் என கேட்க வைப்பதற்காக நம்முடைய அல்லமின் பள்ளியிலே சேர்த்து பயிற்றுவித்து இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் தாய்மார்களே, பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கார் தகவிலார் அவரவர் எச்சத்தால் அறியப்படுவார் என்பது வள்ளுவம். 1992 நம்முடைய பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி MSM சிக்கந்தர் அவர்கள் தலைமையிலே அருமை மச்சான் மோமு ஜாலி அவர்கள் தாளாளராக இருந்து முதலாக ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த கட்டிடம் முதல்ல சிமெண்ட் ஷீட்டில் இருந்தது. அதை சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்ததாக டிவிஐ கமாலுதீன், அதாவது தண்ணிக்கார், சின்ன தண்ணிக்கார் மகன் அவர் இருந்தார். அப்போ அந்த தெற்கு பக்கத்தில் கீழ்த்தளத்தை கட்டினோம். அடுத்ததாக நம்முடைய ஹைதர் அவர்கள் கரஸ்பாண்டாக இருந்தாங்க. இந்த கிழக்கு பக்கத்துடைய கட்டிடங்கள் கீழ்த்தளத்தை கட்டினோம். அதற்கு பிறகு அருமை நண்பர் இப்ராஹிம் வழக்கறிஞர் அவர் கரஸ்பாண்டாக இருந்தாங்க. அப்போ இந்த கட்டடம்லாம் கட்டினோம். அதுலேயும் அந்த பகுதியும் கட்டினோம். அதற்கு பிறகு ONV முகமது ஹுசேன் தலைவராகவும் தாளாளராகவும் இருந்தார்கள். அப்போ கட்டும் போகும்போது அந்த தெற்கு பக்கம் மாடிலாம் கட்டினோம். அதற்கு அடுத்து இன்ஜினியர் ஜலால் இருந்தாங்க. அவங்க இந்த ஷெட்டு எல்லாம் போட்டாங்க. பின்னாடி பாத்ரூமு, இந்த கரஸ்பாண்டன்ட் ரூமு எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அதற்கு அடுத்து MSM சையது அருமை மச்சான் நடத்தி கொண்டிருந்தார். அந்த MP பில்டிங் கட்டினாங்க. அதற்கு அடுத்து நம்முடைய தாசில்தார் அவர்கள், அவர் ரிட்டையர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அவர் ரிட்டையர்ட் ஆகலை, கவர்மெண்ட் அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் குறுகிய காலம்தான் இருந்தார். அதனால் அவரால் கட்டடங்கள் எதுவும் கட்ட முடியலை. பட் நல்லா நிர்வாகம் பண்ணார். இப்போவும் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் வக்ஃப் போர்டில். அவர் எப்போவும் ரிட்டையர்ட் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அப்துல் ஹமீது அவர்கள், அருமை மாமா அப்துல் ஹமீது நடத்தினார்கள். அந்த சயின்ஸ் பிளாக்கு, அந்த ஆஃபீஸ் ரூமு அதெல்லாம் கட்டினாங்க. தற்போது நம்முடைய அருமை சகோதரர் தலைவர் கணவாய் பிச்சை அவர்கள் இப்போ MP ஃபண்டில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க.
வடக்கு பக்கம் உள்ள கட்டடம் கட்டியிருக்காங்க. இப்போ ஜமாத்தில் பில்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு. இதுதான் இந்த தக்கார் தகவலார் அவரவர் எச்சத்தால் அறியப்படுவார் என்பது. அவங்கவுங்க ஒவ்வொரு டெடிகேஷன் பண்ணி இந்த கட்டடத்தை உருவாக்கி இந்த பள்ளியை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பள்ளியை திறம்பட நடத்துவதற்கு என்பது சாதாரண காரியம் இல்லை. அதே சமயத்தில் தாளாளராக இருந்துட்டு ஜமாத்துலேயும் தலைவராக இருந்து அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். லீடர்ஷிப் இஸ் நாட் எ பொசிஷன், இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரே சமயத்தில் பள்ளியையும் பள்ளிவாசலையும் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இந்த கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றதுக்கு சான்றாக நம்முடைய பள்ளியில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே நம்ம கண்டுக்கிட்டே இருக்கிறோம். புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. புதிய கட்டிடங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கல்விச்சாலை வண்ணங்கள் பூசப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. மற்றும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக நம்முடைய கல்வி சங்கத்தை அரசாங்க பதிவிலே, அதாவது சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி கொஞ்ச காலமாக பெண்டிங் வச்சுருந்தாங்க. இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணி கல்வி சங்கத்தை ரிஃபர்மேஷன் பண்ணி நிறையா உறுப்பினர்களை சேர்த்துருக்குறாங்க. இந்த உறுப்பினர்கள் அனைவரும் நம்முடைய தலைவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைவரும் கூடிக்கலையும் காக்கை கூட்டமாக இல்லாமல் கூடி பொழியும் மேக கூட்டங்களாக இருந்து நம்முடைய பள்ளியை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்து கொண்டிருப்பது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுக்கு இந்த நிர்வாகம் செய்து கொடுக்கக்கூடிய இந்த அடிப்படை உதவியை மேம்படுத்த வேண்டும். உங்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும். எப்படி என்றால், எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இட் இஸ் மீன் ஃபார் எம்பவர்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்னா சாதாரணமாக வேலைக்கு போகிறது. எம்பவர்மெண்ட்னா என்ன? நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். எப்படி? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ஆட்சி பீடங்களில் அமரக்கூடிய படிப்புகளை படிக்க வேண்டும். அந்த மாதிரி படிப்புகள்லேயே சுமார் 20 வகையான படிப்புகள் இருக்குது. மாணவ செல்வங்கள் அதையெல்லாம் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இருக்குது. அதனால் சைபர் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற படிப்புகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு படிக்க வேண்டும். மேலும் ஸ்டெம் ஸ்டடீஸ் என்று கூடுவாங்க. ஸ்டெம் ஸ்டடீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மெடிசன் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாணவர்களுக்கு நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தில் 250 கோர்ஸுக்கு மேலே இலவசமாக நம்முடைய அரசாங்கம் அந்த படிப்புகளை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலையும் நீங்கள் சேர்ந்து பலனடையும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கூற்றுக்கு இணங்க இது போன்ற விளையாட்டுகளின் முக்கியத்துவம் என்ன என்றான்னா, தனி மனித ஒழுக்கம், ஆரோக்கியம், உடல் வலிமை, மேலும் குழுவாக விளையாடி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து விளையாடி வெற்றியை பெறுவது தான் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய செய்யும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஹெல்த் இஸ் வெல்த் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மாணவர்கள் அடிக்கடி யோகா பண்ண வேண்டும். யோகா பண்ணால் உங்களுக்கு பாடி ஃபிட் ஆகும். உடல் சரியாக இருந்தால் தான் உங்களுடைய உயர்வு கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்னொரு மாணவர்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளமாக ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி? உதாரணமாக பார்த்தோம்னா நீச்சல், கார் டிரைவிங், இந்த டூ வீலர் சின்ன வயசுலேயே டூ வீலர் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடிப்படை ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தயக்கம் காட்டக்கூடாது. சௌரியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்கே அசௌகரியம் வருதோ அப்போத்தான் உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது என்று கூறுகிறார்கள். அதாவது லைஃப் பிகின்ஸ் அட் த எட்ஜ் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய சொகுசு வட்டத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். நிலாவை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாணவர்கள் கவனிக்கிறீர்களா? நிலாவை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வட்டமாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, இல்லை அங்கே பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. நிலவில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார்?
நெயில் ஆம்ஸ்ட்ராங் யாரு? ரெண்டாவது காலடி எடுத்து வைத்தவர் யார்? யாரு? இல்ல, ரெண்டாவது காலடி எடுத்து வைத்ததும் ஆம்ஸ்ட்ராங் தான். ஏன்னா அவர் முதல் காலடி எடுத்து வச்சுட்டாரு, ரெண்டாவது காலடி அவர் தானே எடுத்து வைக்கணும். நெயில் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலடி எடுத்து வச்சார். அடுத்து ரெண்டாவதாக நிலவில் இறங்கியவர் யார்? ரெண்டாவதாக நிலவில் இறங்கியவர் யார்? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவர் பேர் வெளியே வரல. காரணம் என்ன? அவர் தயக்கம் காட்டினார், இறங்குவதற்கு தயக்கம் காட்டினார். அவர் பேர் எட்வர்ட் ஆல்வின். அந்த ப்ராஜெக்டுக்கு முக்கியமான தலைவர் அவர் தான். அந்த ப்ராஜெக்டோடைய டைரக்டர். நிலவுக்கு ராக்கெட்டில் போய் அங்கே இறக்குறது கூடிய டைரக்டரு எட்வர்ட் ஆல்வின். அவர் வந்து இறங்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவர் தயங்குறாரு. தயங்கும் போகும்போது அப்படியே நின்றுட்டாரு. நாசாவிலிருந்து உத்தரவு பறக்குது. யாருக்கு? நெயில் ஆம்ஸ்ட்ராங்க்கு. ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்க அப்படின்ட்டார். எங்க நாசாவிலிருந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டார். இப்போ நமக்கு பேர் வந்தது ஆம்ஸ்ட்ராங் தான். அந்த மாதிரி மாணவர்கள் தயங்கக்கூடாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்க வேண்டும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி வளர்க்கணும்? அதுக்கு ஒரு 4 பீஸ் இருக்குது. அந்த 4 பீஸ் என்னது? ஒன்று பேஷன். பேஷன்னா வேட்கை. வேட்கைன்னா என்ன? ஆசையாக பின்பற்றுதல், ஆசையை பற்றுதல். உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் 10வது தான் ஃபெயிலு. அவர் 10th ஃபெயிலு. ஆனால் வந்து இன்னைக்கு உலக சாம்பியன். எதில்? கிரிக்கெட்டில். அதே மாதிரி அருமை சகோதரர் சொன்னார், நம்ம உசைன் போல்ட் ஒரு வெறியோடு ஓடுவார். ஓடுறதுல அவர் தான் 1ஆம் நம்பர். அப்படி வந்து ஒரு வேட்கையோடு செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும், ஆர்வத்தோடு படிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் பி ப்ராக்டிஸ், முறையான பயிற்சி. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அதை பயிற்சி செய்யணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அது எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். அந்த பயிற்சி யார்? அதுக்கு ஒரு உதாரணம் கராத்தே மாஸ்டர் புரூஸ்லி. புரூஸ்லி தான் உலகத்திலேயே கராத்தேல 1ஆம் நம்பர். அடுத்து பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி. தோல்வி அடைந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வது, பெர்சிஸ்டன்ஸ். அதுக்கு உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து சுமார் 1000கணக்கான முறை அந்த பல்பை தயார் பண்ணுறதுக்கு தோல்வி அடைஞ்சிட்டார். அந்த 1000கணக்கான முறை தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு தான் அவர் நல்ல பல்பை மின்சார பல்பை கண்டுபிடிச்சி கொடுக்க முடிஞ்சது. அடுத்ததாக பேஷியன்ஸ். பேஷியன்ஸ் என்றால் பொறுமை. வெற்றி எளிதல்ல, நமக்கான வாய்ப்பு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும், அல்லது நமக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். எனவே மாணவ செல்வங்களே, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்ற வள்ளுவனின் குரலுக்கு இணங்க உங்களுடைய கல்வி வெள்ளத்தால் போகாது, வேந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுக்க கொடுக்க குறையாது. குஞ்சி அழகும் ஆடை அழகும், அதாவது கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல, மஞ்சள் அழகே அழகு. மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நடுநிலையால் கல்வி அழகே அழகு என்றார். குஞ்சி அழகும் என்றால் பெண்கள் கூந்தலிலே குஞ்சம் தொங்க விட்டுருப்பாங்க, அது ஒரு அழகுன்னு சொல்கிறாங்க. கொடுந்தானை கோட்டழகும் அல்லது அப்படின்னா ஆடை அழகும் அப்படின்றாங்க. அந்த ஆடை அழகும் அழகல்ல. அதே போல் மஞ்சள் அழகும் அப்படின்னா மருந்திலே முதன்மையானது மஞ்சள். அந்த மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நடுநிலையால் கல்வி அழகே அழகு என்பது நாலடியார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் கூற்றுக்கு இணங்க வானம் உங்கள் கைகளிலே ஞானம் உங்கள் நெஞ்சிலே உண்டு என்ற கவிஞனின் கூட்டுக்கிணங்க மாணவர்கள் நல்ல முறையிலே கல்வியை கற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக பேசப்படுகிறார்கள் என்ற மிக அரிய கருத்தை மாணவ மாணவிகளுக்கு பதிவிட்டவருக்கு நன்றி. நீங்கள் காற்றில் கரைத்துவிட்ட கற்பூர வாசங்கள் எங்கள் நெஞ்சை கனியாக்கும். மணிவாசங்கள் மணிமொழிகளுக்கும் நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.